பார்த்துருப்பீங்களா? எவனுக்கு பண்ணாலும் தப்பு தானே சார். ரஜினிகாந்துக்கு பண்ணா ரைட்டா? என்ன ரஜினிகாந்த் என்ன தெய்வமா? அவர் என்னோட ஜாஸ்தி கொஞ்சம் பணம் வாங்குற நடிகர், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் தன்னால தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே சைலண்டா விலகி போயிட்டார். அவர் சொன்னார், பார்க்கறதுக்கு தான் தண்ணி தெளிவா இருக்கும், உள்ள காலை விட்டா என்ன முதல்ல இருக்கும் என்ன இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலேருந்து எத்தனை மீட்டிங்ல சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தானே அந்த கட்சிகள்லாம் வந்திருக்கு. எனக்கு எதிரி டிஎம்கேன்னு இவர் பேசிக்கிட்டா என் பேரன் கூட தான் சொல்லுவான், நான் தான் தாத்தாவான்னு என் கோட்டை போட்டுக்கிட்டு பேசுவான். அந்த மாதிரி தான் இருக்கு விஜய் பேசுறது. கரூர் விவகாரத்துல வந்து பாஜக தனிக்குழு அமைப்பு வந்து அரசியலாக்கப்பட்டது. அதான் ஆமா ஆமா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 68 பேர் உயிரிழந்தாங்க. அதுல முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாருமே செல்லல. ஆனா அந்த கரூர் விவகாரத்துக்கு உடனே போயிருக்காங்க. அப்ப திமுக இதை அரசியல் ஆகுதா சார்? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல சார். கள்ள சாராயம் சாப்பிட்டது வந்து திமுக போய் இந்தாங்கப்பா ஆளுக்கு ஒரு பாட்டில் கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கள்ளச்சாராயம் என்பது தவறான ஒரு விஷயம். அந்த கள்ளச்சாராயம் எந்த இடத்துல காய்ச்சப்பட்டு விற்கப்பட்டதோ அதுக்கு 100 மீட்டர் தூரத்திலேயே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க எங்க வேணா பாருங்க, எந்த துறையாக இருக்கட்டும், எதெல்லாம் சட்ட மீறலோ அதையெல்லாம் பணம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துலையுமே. அதுக்கு போலையே இதுக்கு ஏன் வந்தியே இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா பதிலே கிடையாது. கள்ளச்சாராயத்துக்கு சாப்பிட்டா போனோம் நாங்க, எனக்கே வந்து கள்ளச்சாராயம் கொடுத்தவங்களுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? அவனே ஒரு தப்பு பண்ணிட்டு செத்து போயிருக்கான். ஆனா அந்த நோக்கம் என்னன்னா கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு பணம் கொடுக்கல, கள்ளச்சாராயம் குடிக்காம கள்ளச்சாராயம் குடிச்சவனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம், அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும். நீங்க முதலமைச்சரை பார்க்கும்போது சொல்லுங்களேன், எதையும் இங்க சொல்றீங்க? தவிர வந்து ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நினைச்சுக்கணும். நம்ம ஒரு கேமராமேன் அப்படின்னா கேமரா, போக்கஸ், லைட்டிங் அதை பத்தி தான் நம்ம பேசுறோம் இல்லையா? அதை வந்து இன்னொரு விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருந்தா யார் வேணா நான் எப்படி நடிக்கணும், நீ எந்த பக்கம் திரும்பணும், நீ எந்த ஆங்கிள் பார்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சா அது சரியா வராது. முதலமைச்சர்ங்கிறது இன்னைக்கு பேசுறோம், ஒரு 27,000 பேர் இருக்கிற கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாத விஜய் 10 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ இவரையும் போல இவரையும் போல இவரையும் போல அப்படின்னு கேக்குறீங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் அரசியலாக்காதீங்க. நான் வந்து இப்போ நான் ஒரு பொதுவான பார்வையா, எனக்கு என்ன விஜய் விரோதியா? நான் என்னுடைய ரோல் எதையா வாங்கி விஜய் பண்ணிட்டாரா? விஜய் அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அப்பாவை மதிக்காம அந்த புஷி ஆனந்த மதிச்சதுனால வந்த கோளாறு. விஜய் அவங்க அப்பாவை மதிச்சு அவர் பேச்சு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. புஷி ஆனந்த் யாரு? பாண்டிச்சேரியில் 3 தெருவிலையோ 4 தெருவிலையோ நின்று எம்எல்ஏ ஆனாலும், தமிழ்நாட்டில் கவுன்சிலர் ஆகணும்னாலே 55 56 தெருவில் போகணும். விஜய் மேல் நமக்கு என்ன? அவர் பெரிய நடிகர் தான். நாளைக்கு ரஜினிகாந்த் தாண்டி அவர் இன்னொரு சூப்பர் ஸ்டாரை கூட அவர் நினைச்சுக்கலாம். இருந்துட்டு போட்டோம், அது சினிமா, இது நிஜம். இங்கே அரசியல்ல அவர் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அவரும் ஆகல, அண்ணாமலையும் ஆகல. ஆனா பேச்சு மாத்திரம் சிஎம் சார், அங்கிள், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் காமெடிக்கு வேணா சரியா இருக்கும். பின் வாங்கிடுவார் அவரே. ஏன்னா என்னைக்கு 4 நாள் வெளில வரலையோ யோசிப்பார். இப்ப அது அடுத்த கட்டமாக உனக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா அதை வச்சு சிம்பத்தி வாங்கலான்னு என்ன வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆபீஸ்க்கு வாங்க, இல்லைன்னா நடுவில் டைனிங் ஹாலில் இருப்பேன், அதெல்லாம் ஏதோ அறிவிப்பு எல்லாம் கொடுத்தாரு. இவரை பொருட்படுத்தவே மாட்டாங்க. விஜய் எதுக்கு அரெஸ்ட் பண்ணும்? விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணும்? விஜயா லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்தது யாரு? கரூர் மாவட்ட நிர்வாகிகள், புஷி ஆனந்த் அவங்க கொடுத்தாங்க. அவங்க அதை மீறினாங்க. அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை. விஜய் மேல தேவையில்லாம நடவடிக்கை எடுத்து விஜயை இன்னும் பெரிய ஆளாக்கிறதுக்கெல்லாம் இந்த அரசு முயற்சி பண்ணாது. அது பாவம், அது விஜய்க்கு வந்த சாபம். நம்ம என்ன பண்ண முடியும்? யார் பின்னாடி பாஜக இருக்குன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். என்னங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க? அதுக்கு விஜய் காரணம் நான் சொல்லவே இல்லையா?
சார் எப்போதுமே ஒரு விஷயம் சார், இங்க வந்து மெரினா பீச் லெங்த் எவ்வளோ? 4 கிலோமீட்டரா 5 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இங்கேயே இருக்கோம் சார், நம்ம இங்கேயே இருக்கோம். அத்தனை பேர் இந்த இடத்துக்குள்ள பூரணும்னு நினைக்கும் போது இங்கேயே ஸ்டாம்பேட் வரத்தான் செய்யும். ஆனா இங்க இருக்கிறது 40 பேர் தான். ஆனா எல்லாருமே ஒரு இடத்துல அந்த டிசிப்ளினை கடைபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் குச்சி வச்சுக்கிட்டு போலீஸ் போன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம டிவியில், நான் தான் டிவியில் பார்த்தேன் அந்த ஷோ, அதை விட கிளியரா பிளேன் கிட்டக்கு தெரியுது. கிரிக்கெட் மேட்ச் நான் போனதே இல்லை. ஏன்னா கிரிக்கெட் மேட்ச்ல பால் எவ்வளோ கலர்ல எப்படி போய் பவுன்ஸ் ஆகுதுன்னு டிவியில் அவ்வளோ சந்தோஷமா பார்க்கும்போது அங்கே போய் ஏன் வேத்து கொட்டிட்டு பார்க்கணும்? அது நம்ம மனோபாவம். கூட்டத்துக்கு அழிச்சுன்னு போனது ஒரு தப்பு. ஆனா அதுக்காக இவ்வளோ பெரிய விலையை அந்த குடும்பங்கள்லாம் கொடுக்கணும்னா இப்படி யார் இறந்தாலும் உயிருங்க, எந்த ஒரு உயிரையும் இன்னொரு மனுஷனால திருப்பி கொடுக்க முடியாது. நான் 53 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன், 200 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். என்னால் ஒரு கோவிலில் ஆடு மாடு பலி கொடுக்கறத கூட என்னால் பார்க்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களே அது வெற்ற இடத்துல போய் பார்க்கறது இல்லை, எல்லாருமே போய் பார்க்க மாட்டாங்க. அது ஒருத்தர் மனோபாவம் அது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அரசியலை நான் தமிழ்நாட்டையே ஆள போறேன், இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒண்ணுமே தகுதி இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வராரு இல்லையா, அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான். அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? விஜய் வந்து அவர் ஆசைப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26 நிச்சயமா கிடையாது. 26 அப்புறம் வந்து 5 31 ஓரளவுக்கு பாதி ஏதோ சான்ஸ் தெரியற மாதிரி இருக்கு. அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 36லேருந்து அவர் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் ஷூட்டிங் மட்டும் போயிட்டு கேரவன்ல ஏறி நிற்க கூடாது, ஜனங்க கிட்ட வந்து வேலை பார்க்கணும். அப்படிதான் திருமாவளவன் 2002 தானே வந்தாரு, அது வரைக்கும் ஒதுங்கி தானே இருந்தாரு. உள்ள வரனால் உள்ள வரணும், கிரௌடுக்குள்ள நீ வரணும். அது வராத வரைக்கும் நான் தான் அதே மாதிரி ஒரு சினிமா எடுத்து பெரிய ஷேரை போட்டு அல்லகைங்கள்லாம் வச்சுக்கின்னு கை தட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம். 2031 வரைக்கும் நாங்க தான் ஆட்சி திமுக சொல்றாங்க, நீங்க வந்து விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அவர் ஆசைக்கு சொல்றேன் நான். எனக்கு விஜய் ஒன்றும் விரோதி இல்லையே. ஆசை 26 31 கிடையாதுன்ட்டாங்க. புரியுதா? கரூர் விவகாரம் தொடர்பா வந்து மதுரை கிளை நீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, அவரை கூட கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி ஓடுறவங்களை என்ன பண்ண முடியும்? இங்கே நெல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன், ரோடை கிராஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அந்த ரெட்டு அங்கே ரெட்டு போட்டோன்னா நான் உன்னை அனுப்புகிறேன்னு காவல்துறை நிற்குது. லாரி போகும்போது நான் ஓடுவேன்னு ஓடினா காவல்துறையை தள்ளி விட்டாங்க, காவல்துறை அந்த ஃபியூஸை பிடிங்கி விட்டாங்க. அன்னைக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த குரங்கு குட்டி மாதிரி தொங்கி நாங்கள் பாருங்க இந்த மரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிற தொண்டனை நான் பார்த்ததே கிடையாது. விஜய் கூட டிரான்ஸ்ஃபார்மரில் சைக்கிளை போடுவோம், ஏன்னா அதெல்லாம் பொம்மை டிரான்ஸ்ஃபார்மரு, நிஜம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். விஜய் செய்யறதெல்லாம் நிஜம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ண சரியா வராது. அதுக்கு சொல்றேன். ஏன் ஆதவ அர்ஜுன் தனி பிளைட்ல தானே போனார் டெல்லிக்கு. எல்லாரும் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, 10,000 பேர் கூடுவாங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 500 போலீஸ் கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரே கேள்வி, அப்போ உளவுத்துறையை இவங்களுக்கு சொல்லலை, போலீஸ்கிட்ட சொல்லலை, 10,000 பேர் வருவாங்கன்னா இவங்க சொல்லியிருக்கணும்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு, உளவுத்துறை செயல் இருந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. இதங்க உளவுத்துறை செயல் இருந்துருச்சு, போலீஸ் கையால் ஆகாத தனம், இதெல்லாம் அரசியல் பேச்சுக்கள். அவர் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வந்தார் சொல்லுங்க? எல்லாமே சட்டப்படி நீங்க திட்டமிட்டபடி நீங்க சொன்னபடி வந்தீங்களா? வரல. அந்த இடத்துல கூட்டம் வந்தோன்னா அந்த பஸ்ஸோட கூட ஓடி வராங்க. அவங்க எல்லாம் வந்து முன்னாடி சொல்லிட்டா வந்தாங்க. சரி வந்தாங்கல்ல, என் கூட்டம் வருதுல, அங்க 10,000 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்கணும்ல, 10,000 பேர் வருவாங்க சொன்ன ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கி வைக்கலையே. இவங்க ஏன் வாங்கி வைக்கல? அதெல்லாம் கட்சிக்காரங்க தானே பண்ணணும். அதுவும் போலீஸ்காரங்களே பண்ணுவாங்களா? வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தா போருமா, இதை மூடி யார் திறக்கிறது அப்படின்னா அதுவும் போலீஸ்காரங்க பண்ணுவாங்களா? ஏங்க போலீஸ்காரனை ஏங்க வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறீங்க? அவங்க சட்டத்தை பாதுகாக்க வந்தவர்கள்ங்கிற ஒரு நினைப்பே இல்லாம நம்ம ஒரு அரசியல்வாதி ஆயிட்டா போலீஸ்காரன் நம்ம வேலைக்காரன் ஆனுமா? முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன். சட்டத்தை நாம் மதித்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்.
சட்டத்தை நீங்க மதிக்கலைன்னா சட்டம் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? ஆமா, அது அரசியல். அதுதான் சார் அரசியல். அதனாலதான் யாருமே பழைய டேப்பை போடுறதுக்கு விடுறதில்ல. ஒரு 6 மாசம் முன்னாடி பேசினா நம்மளே வேற மாதிரி பேசியிருப்போம். அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லா கட்சியும் தாங்க, எல்லா கட்சியும் தான். நானே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுடைய கொள்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிருக்கேன். பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் ரிசைன் பண்றோம்னா தான் நமக்கு புத்தி வருது. ஏன் தேவையில்லாத இவங்களுக்காக நாம கத்தணும்? நமக்கு எது ரைட்டோ அதை பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். நான் என்ன ரொம்ப அப்படியே தராசு முள்ளு மாதிரி அப்படியே நிக்கிறேன்? எல்லாருக்குமே ஒவ்வொரு சமயத்துல நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், டக்குன்னு விட்டுட்டு நம்ம காஃபி கொடுத்தா நல்ல ஹோட்டலுப்பா, என்னமா கவனிக்கிறாங்க அப்படிப்போம். நம்மளை விட்டுட்டு 2 பேரும் கொடுத்தா என்ன ஹோட்டல் தரித்திரம் பிடிச்சது, அப்புறம் எவனுக்கோ கொடுக்குறாங்க, நம்ம வந்து நிக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாதா, வேற ஹோட்டல் போலாம் நம்ம சொல்றது இல்லையா? இதெல்லாம் மனோபாவம். இது 100% யாரையுமே எந்த இடத்துலயுமே திருப்திப்படுத்த முடியாது. இன்னி வரைக்கும் சொல்றேங்க, வீரப்பனை சுட்டது ரைட்டுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, வீரப்பனை சுட்டது தப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்களா இல்லையா? அவ்வளவுதான், அதான் உலகம். அதை நான் யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி, அவ்வளவுதான். அரசியல் வட்டாரத்துல தான் வருது, பிடிக்காதவங்க சொல்றது தானே சார். அந்த விஜய் வேன் வர வரைக்கும் என்ன பிரச்சனையும் நடக்கல. விஜய் வேன் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் விஜயோடைய அந்த பர்சனல் இவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே கீழே ஏதோ கலாட்டா நடக்குது, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொன்ன பிறகு தானே பண்ணி குழந்தைய காணும் ப்ரோ கண்டுபிடிச்சு கொடுங்கன்றார் இவரு. இதுவே எம்ஜிஆர் இருந்தால் இறங்கி அந்த கூட்டத்தில் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான், அதை தெரிஞ்சுக்கணும். அது ஆனா தன்னை நினைச்சு கூடாதுல எல்லாரும் எம்ஜிஆர்னு, அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னதான் ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு விஜயகாந்த் தான், அவ்வளவுதான். இவர் ப்ரூவ் பண்ண போற ஒரே ஒரு விஜய் தான் சொல்லலாம்.